பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 எவிக்ஷன்லாம் கிடையாதுங்க. இன்றைக்கி ரெட் கார்டு தான். கமருதீனுக்கும் பார்வதிக்கும் 2 கார்டை சேர்த்து ஜோடியாக கொடுத்துருக்காங்க. ஜோடியாக கொடுத்துருக்காரு. கமருதீன் இந்த பக்கம் வந்து இவன் பார்வதி. இதில் என்ன கூத்துனா, ரெட் கார்டை கொடுத்து அப்படியே அழைச்சிட்டு போகாமல் உள்ளே உட்காந்து பேச வச்சுக்கிட்டு இருக்காங்க. உள்ளே உட்காந்து அவங்க பண்ணுறது ஓகே தான், எல்லாமே இது தான். உள்ளே வந்து உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் திவ்யா ஸ்கோர் பண்ண பார்க்குது. திவ்யாவுக்கு மட்டும் எவனாச்சும் ஓட்டு போட்டிங்கன்னு வச்சுங்க, இந்த பிஆருக்கு ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் முடிச்சு விட்டு சபரிக்கு ஓட்டு போடுங்க. சபரிக்கு ஓட்டு போட்டு அவனை ரன்னர் ஆக்கணும், வினோத் வின்னர் ஆகணும், சபரி ரன்னர் ஆகணும். ஏன்னா காரை விட்டு இவன் இறங்கவே இல்லை. திவ்யா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க, இவ்வளோ பேசுகிறாள்ல, காரை விட்டு இறங்கினா பார்த்தீங்களா? பிடிவாய்க்கு மட்டும் ஓட்டு போடாதீங்க. அரோரா கொண்டு போயிட்டாங்க, ஃபைனல்ஸ் போயிடுச்சு. ஆனால் பிடிவாய் இறங்கவே இல்லை, அரோராவும் இறங்கலையே. ஜென்யூனாக இறங்கினது என்னென்னா, கடுப்பாகி வெறுத்து போய் வாழ்க்கையே வெறுத்து போய் இறங்கின ஒரே ஆள் யாருன்னா இவன் தான். சபரி மட்டும்தான் இறங்கினான். அடுத்து வினோத். அவங்க 2 பேரும் உண்மையிலே வந்து மனசாட்சிப்படி அவன் இறங்கியிருக்காங்க. அவங்க 2 பேர் தான் உள்ளே போகணும். திவ்யா போகவே கூடாது. திவ்யா பக்கா ஃப்ராடு. ஏன்னா டாலரன்ஸு 0 டாலரன்ஸில் நான் பண்ணுறேன், நான் முடியாது, நான் அனுப்பி தான் ஆவேன் அப்படின்னு முடிவு பண்ணுறேன். ஏன்னா காலையிலே கார்டு எடுத்து நான் அனுப்ப வேண்டாம் அப்படி மாதிரி யோசிச்சிருக்காங்க. சரி என்ன பண்ணலாம், இது மாதிரி எவிக் பண்ணிடலாமா, எவிக் பண்ணால் இது பண்ண முடியாது, ஸோ ஒரு மாதிரி ஏதாச்சும் பண்ணணும், டிஆர்பியும் ஏறும். ஸோ அவங்க தப்பும் பண்ணியிருக்காங்க, டிஆர்பியும் ஏறும். ஆனால் சேண்ட்ரா பண்ணது நடிப்புங்க. சேண்ட்ராவும் நம்பிட்டு இருக்கேன். சேண்ட்ராவுக்காக கிடையாது, இவங்க பண்ண கேவலத்துக்காக வேணால் ரெட் கார்டு எடுத்து ஏற்றுக்கலாம். ஆனால் சேண்ட்ரா நடிப்பு. சேண்ட்ரா அப்படியே அதுக்காக டைட்டில்லாம் தூக்கி கொடுக்க முடியாது. போடுற நாடகத்துக்கு டைட்டில் எவனும் கொடுக்க முடியாது. சேண்ட்ராவுக்கு டைட்டில் வின்னர்லாம் ஆக்க முடியாது. டைட்டில் வின்னர் ஆகணும்னா மனசாட்சிப்படி கார்லேருந்து இறங்கின வினோத்தையும் சபரிக்கும் கொடுங்க. மற்றபடி வந்து இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. இவங்க இருக்காங்கள, ஒன்று சேண்ட்ரா திவ்யா, 2 பேருக்கும் டைட்டிலோ ரன்னரோ வின்னரோ எதுக்குமே போயிடக்கூடாது. சேண்ட்ராவுக்காக பிட்டிலாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அது நடிப்பு, அது நாடகம். ஆனால் இவங்க பண்ணது தப்பு தான். கமருதீன் பண்ணதும் தப்பு தான், பார்வதி பண்ணதும் தப்பு தான். அதை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா கமருதீனுக்கெல்லாம் 3வது வாரமே ரெட் கார்டு கொடுக்கணுங்க. இவ்வளோ டிலேயாக கொடுக்குறாங்க. இதில் என்னென்னா, ஏன் அரோரா கொடுக்கல, ஏன் அரோராக்கு ரெட் கார்டு கொடுக்கல? திவாருக்கே ரெட் கார்டு கொடுத்துருப்பாங்க இவங்க. அப்புறம் சும்மா எவிக் பண்ணி விட்டுட்டாங்க அப்படியே, ஏன்னா அவர் ஓட்டு அதிகமாக இருக்குன்னு. இப்போ இவங்க 2 பேருக்குமே ஓட்டு அதிகமாக இருக்கேன். மக்கள் வந்து ஒரு பக்கம் கொண்டாடினாலும் ஒரு பக்கம் திட்டுவாங்க விஜய் சேதுபதியை, கழுவி ஊற்றுவாங்க. கண்டிப்பாக சோழி முடிஞ்சு, விஜய் சேதுபதிக்கும் சோழி முடிஞ்சு, கமருதீனுக்கும் சொல்லி முடிஞ்சு, விஜய் பார்வதி சொல்லி முடிஞ்சு. ஆனால் அவங்க 2 பேரும் உணர்ந்த மாதிரி தெரியல. அவங்க வந்து சாதாரணமாக தான் நிற்கிறாங்க. இதில் திவ்யா வேறு கத்துது, வெளில போடின்னு ஸ்கோர் பண்ணுது. அந்த இடத்துல எவ்வளோ கேவலமான பெரிய பாருங்கள் திவ்யா. கமருதீன் தேவையான போய் காலில் விழுகுறாங்க, சேண்ட்ரா காலில். சேண்ட்ரா பண்ணது பச்சை நடிப்பு. இப்போயும் நடிச்சுட்டு தான் உட்காந்துருக்காவ. குடும்பமே நாடகம். மலையாளக்காரின்னா அப்படி இருப்பா. மலையாளத்துலேருந்து வந்த நாய் அது. அந்த நாய் நடிக்குதுன்ட்டு போய் காலில் விழுகுறாங்க கமருதீன். இவங்க ஒழுங்காக இருந்திருக்கணும், கமருதீனும் பார்வதியும் ஒழுங்காக இருந்திருக்கணும். இது ரெண்டுங்களும் வந்து கேவலமாக ஒரு கேம் ஆடி, கேவலமாக ஒரு மனிதத்தன்மையே இல்லாத செயலை பண்ணால் அப்படி தான் வெளில தூக்குவாங்க. ஆனால் போய் காலில் விழுந்தது கேவலங்க. கமருதீன் போய் காலில் விழுந்தது கேவலத்தின் உச்சம். ஏன்னா மலையாளத்துலேருந்து வர்றவங்க எல்லாமே இப்படி தான் நடிப்பாங்க. ஆக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மலையாளத்தாங்கனாலே நடிப்பு தான். எதுக்கு போய் காலில் விழணும்? கமருதீன் போய் ஏன் காலில் விழணும்னு கேட்குறேன். ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க, உடனே தான் கேம்லேருந்து எடுத்துட்டாங்களே. வெளில போங்கடா, வெளில அனுப்பிவிடுங்கடா, எங்கடா உள்ளே வச்சு கண்டென்ட் வாங்குறேன் விஜய் டிவி. இல்லை திவ்யா ஸ்கோரிங் வேறு. வினோத் மட்டும் தான் ஜென்யூனாக சொன்னார், ஒன்று ட்ரிகர் பண்ணது இவ தான் அப்படிங்கிற மாதிரி வினோத் கரெக்டாக சொன்னார். சபரி சொன்னான் வெளில போய் பாரு அப்படின்னா. அவ்வளோதான். லைக் பண்ணி வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.